எப்படி இருக்குது? மஞ்சட்டிக்கு இப்படி அமர்த்தி குழைக்க இப்படித்தான் நிப்பேன். ஆனா இந்த கண்ணு இல்லாத வேலை செய்யணும்மா. இதான் அதுல உறைஞ்சோணும், அதனால கொஞ்சம் பயமா கிடக்கு. கீழே விழுந்தா தப்பையெல்லாம் அழுத்திட்டேன். இந்த விழுந்திருக்கல்ல இப்படி 3, 6, 9 அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு உள்ள நிக்கிறோம். அதாவது எங்களுடைய புதிய கிச்சனுக்குள்ள வந்து நிக்கிறோம். என்னத்துக்கு அண்ணியம்மா நிக்கிறோம்? இன்றைக்கு வெள்ளமாவும் முட்டையும் வச்சு, அதாவது வந்துட்டு வெள்ளமா முட்டையை வச்சு வந்து வித்தியாசமான ஒரு சாப்பாடு செய்யப்போம். அது என்ன சாப்பாடுன்னு சொன்னதான் நான் உறவுகளுக்கு வந்துட்டு முன்கேடிங்க சொல்லலாம். இதான் செய்ய போறோம் சொன்னதான் ஒரு அதாவது வந்துட்டு ஒரு வித்தியாசமா முட்டை போண்டா மாதிரி வந்துட்டு அவிச்சுல வைக்கிறீங்க. சரி, அப்ப ஒரு முட்டை போண்டா அப்படி இல்லாட்டி நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? முட்டை ரொட்டி. சரி, ஏதாச்சும் ஒரு பேரை வைப்போம், நாங்க கடைசியில வைப்போம். இப்ப நாங்க ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் செய்யப்போம். அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறா கொஞ்சம் சேனல் பெஸ்ட் டைம் பண்ணீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்குமே வந்து ஒரு பிரியோசமா இருக்கும்னு சொல்லிக்கணும். இப்ப வந்துட்டு அண்ணியும் பேர் வேணா அம்மாவோட சேர்ந்து செய்யறாங்க வந்து அண்ணியும் பேருவா. இப்ப முட்டையில தான் வந்து வித்தியாசமா செய்யறது. தொடர்ச்சி வந்து பார்த்தோம். நாடகம் பாக்குற டைம் வந்து நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இரவு சாப்பாடு, இரவு சாப்பாட்டுக்கு பதிலாக தான் நான் இதை செய்ய போறேன். தொடர்ச்சி வந்து பார்த்தோம். இப்ப நேரம் சரியா வந்துட்டு 8:31. இப்ப நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி பாக்கலாம். வழியாக இன்றோடுப்போம். வழியில வந்துட்டு இருட்டா, சரியான இருட்டா கிடக்குது. அப்ப நாங்க வழி இடங்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளில வந்து நாங்கள் என்ன மாதிரி சமையல் செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். என்னம்மா? ஓகே, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உள்ள போய் இப்ப என்ன மாதிரி செய்யறேன்னு பார்க்கலாம். சமையல் செய்யறாங்க உள்ள வந்தாச்சு. இது அம்மா உப்பு தான் போடுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அவிக்காத வெள்ளமா, வெள்ளமா கோதுமைமா. சரியோ சொல்லி போட்டு தான் இருக்கு. 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள், எண்ணெய், மற்ற மிளகு தூள், மற்றது உப்பு தூள், மற்ற செத்தல் தூள் என்னட்ட இல்லை. அதனால இந்த தூள் இப்ப தற்பாலியமா இரவு செய்யல இதுல போட்டு செய்வோம்ண்டு வாங்கோ. இதை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வடிவா உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா குழைக்க போறேன். குழைக்க இது பாத்தீங்கன்னா நான் சுடுதண்ணி விட்டு தான் குழைக்கிறேன். எண்ணெய் விட்டு குழைக்க பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்க நெப்பியல் மஞ்சள் போட்டேன். சரி, அப்ப அண்ணி அம்மா சமையல் பாக்குறேன். நீங்களே இப்ப எப்படி இருக்குது? ருசியா இருக்கு. நண்டு கறி எப்படி இருந்துச்சு? மண் வீட்டுல சாப்பிடுறது சனி ஒரு சுகம் தானே. போடுங்க சாப்பாட்ட வாரம் கை கழுவிட்டு சித்தி போட்டோன்னதான் வட்டி முட்டை சாப்பிட்டு அப்படி டேஸ்ட். அதுவும் அம்மியில, இந்த அம்மியில தான் வந்து அரைச்சு நல்ல ஒரு கறி காய்ச்சினாங்க. சாப்பாடு ரெடி. அதுவும் இந்த கிச்சனை பழமையாவே நாம தான் சித்தி விட்டு சாப்பிட்டு தான் போடணும். இந்த கிச்சனை தேடி வர வரைக்கும் முதலிடம். இப்பவும் சித்தி ஏதோ செய்யறான்னு தான் வாசத்துல வந்த நீங்களே. நீங்கள் இப்ப வந்த நீங்களே எனக்கு ஒரு ஹெல்ப். அம்மா வருவா, அம்மா என்ன செய்வான்னு சொன்னா நாடகம் பாக்குறோம் அப்படின்னு உடனே சொல்ல சும்மா சரி இன்றைக்கு ஆச்சி நானா போனேன் விடுங்கோ. அம்மா நிக்கிற ஆச்சி நானாட்டு அந்த கோப்பி எடுத்து அதுல இருந்து நீங்க அந்த முட்டைய அதுக்கு எடுத்து வச்சுட்டு மெதுவா முட்டைய வந்து இப்படி மெதுவா பிடிக்கணும். அதாவது இப்படித்தான் வந்து சீவணும்னு அம்மா சொல்லி தராவ. கரெக்ட். தட்டு மண்ணுல இல்லையோ நீங்க செஞ்சிடுங்க. இப்படி இப்படி சீ கொட்டணும். சரியா? அது அப்படிதான் அள வராட்டோம்னா பெருசால செய்யலும் செய்வான். இது நல்லா கிடக்கு. இந்தாங்க உங்களுக்கான பொறுப்பு. 3 முட்டையும் இந்த தட்டும் பிடிங்க. அதுல இருங்க, சத்தம் போடாம.
சீவி போட்டு கொண்டாங்க. நான் இந்த மாவை உருட்டி எடுக்கணும். சரி, அன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை ஒன்று கொடுத்து கிடக்குது. அன்னி அதை கச்சிதமாக செஞ்சான்னு சொன்னால் அன்னைக்கு 2 போண்டா கூட தருவோம். இது போண்டா இல்லை, இதுதான் என்னென்றாலும் தலை ஊத்தின தான் கரைக்கும். நீங்கள் பார்த்து கரைச்சிங்கன்னா நல்ல ரால நண்டண்டும். அன்னைக்கு வேலை வந்தாச்சு, அதனால கதைக்க மாட்டேன். சரி, உருட்டுங்க. எங்களை வந்து இது வெள்ளிக்கிழமையில வீடியோ கண்டாலும் மச்சம் போட வேண்டாமா, மாறி போட்டு இது விழா காலம் வீடியோ திறந்தது நாங்கள் பிகேஜி பிளாக்கு போடவே இல்லை. ஆனா அன்றைக்கு நாங்க போட்டுட்டோம். மண்சட்டிக்கு அப்படி அமர்த்தி குழைக்க பயமாக்கடா கடிச்சு போட மாட்டு நல்லபடியா கிண்டி போட்டு அம்மா நல்லபடியா இப்ப குழைக்கிறான்னு. இதை பாக்குற ஒருவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆசையா இந்த இரவு பொழுதுல அதுவும் மண் வீட்டுல ஒரு வித்தியாசமான சாப்பாடு பூரி சுட்டு சாப்பிடுறவைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாப்போம். இப்ப நாங்களும் இந்த வீடியோ பார்த்து நாங்களும் முட்டை மெலிவு தானே அவிச்சு போட்டு உறைஞ்சி மெலிவும் அது சுண்ணாத்துல மட்டும்தான் மெலிவு. இப்ப என்னன்னு சொன்னா புறம்பா கரை வைக்கிற நேரம் இது ஒரு கரையும் தேவையில்லை தானே. எடுத்து அப்படியே லைட்டா ஒரு பிளேன் டீ அடிச்சு விட சரி நல்லா இருக்கு. சத்தம் போடாம அண்ணி இந்த அளவு தான் கொடுத்த வேலையை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கா. அண்ணி இந்த வீட்டுல இருந்து செய்யக்க இப்படி ஆசையா இருக்கும் உங்களுக்கு? நல்ல குளிர்மையாகவும் இருக்கு இல்லைன்னு? நல்ல அமைதியா நல்ல குளிர்மையா இருக்கு. என்ன அப்படி இங்க விட்டீங்கன்னா நான் இங்க ஷிஃப்ட் ஆயிடுவேன். அண்ணா கூட்டு இங்க இருங்க இந்த வீட்டுல உங்களுக்கு வெளியிட்டாரு இந்த வீட்டு. எங்களுக்கு அந்த டைம் சமையல் போடுற விட்டா சரி. ஆனா எங்களுக்கு அந்த சமையல் போடுற டைம் வந்து விட்டுங்களா? சரி, அந்த டைம் நாங்க விட மாட்டோம். அப்படி அப்ப தர மாட்டோம் நாங்க. ஓகே, இங்க பாருங்க அம்மா வந்து நல்ல வடிவாதாம வந்து இப்ப குழைச்சிருக்கு. அது மஞ்சள் போட்டது வந்துட்டு வேற லெவல் வடிவாம இருக்கேன். இனி உருட்டி உருட்டி வைப்போம். இப்போ வாங்க சின்ன சட்டியில வந்துட்டு சுடு தண்ணி அப்படித்தான் பானை. ஆனா சுடு தண்ணி இருக்கு நல்லா கொதிச்சுக்கணும். ஆனா கை சுடவே இல்லை பானை. உருட்டுறாம்மா உருட்டி உருட்டி இருக்க வைக்க அப்புறம் என்ன எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு கழுவி வைக்க சரியான பஞ்சியா கிடக்கு. அம்மம்மா வந்தாண்ட இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அம்மம்மா நாடகம் பார்த்து நிக்கிறா. அதான் ஆனா அந்த மஞ்சள் கருவு எடுத்து பக்கம் வைக்க வைக்க கூடாதா? அவண்டுங்கோ வைக்கலாம்னு பாக்க நீங்க எடுத்து நான் இப்படித்தான் நிப்பேன். ஆனா இந்த கண்ணு இல்லாட வேலை செய்யணும்மா. இல்ல நான் போடுவோம்னு பார்த்தேன். நான் இருந்தாலும் நீங்க கவனிச்சிட்டீங்க. கவனிச்சிட்டேன் இல்லாட்டி போட்டிருப்பீங்களே. அமைதியா வந்துட்டு சமையல் நடந்து கொண்டிருக்கு. அமைதியா வந்துட்டு பாருங்கோ சத்தமே இல்லை பக்கத்தில் ஒன்றுலேயும். எங்கள்ட வீட்டில் மட்டும் இப்போ சமையல் நடக்கு. அதுவும் நேரம் வந்து இப்போ 9 மணி ஆகுது. நல்ல ஒரு சமையல். எப்போ பார்த்தாலும் எங்கள்ட வீடு ஒரு வெளிச்சமான ஒரு வீடாக தான் வந்து இருக்கும். கொஞ்சம் இருந்துட்டு முழங்காலத்துல அம்மாவுக்கு என்ன நடந்தது? ஓகே, அம்மா வந்துட்டு எங்களை உருட்டி கொண்டு நிற்கிறா. அன்னி உறைஞ்சி முடிஞ்சதோ? ஒரு முட்டை உறைஞ்சிது. உள்ளானே உண்டு உறைஞ்சி நீங்கள்? நான் அதுக்கு சின்ன சின்ன அது வந்து இதா இல்லை உறைஞ்சோணும். அதனால கொஞ்சம் பயமா கிடக்கு. உறைஞ்சுங்க உறைஞ்சுங்க படிவா உறைஞ்சுங்க. சின்ன சின்ன உறைஞ்சினா 100 ரூபா. பயப்படப்படாது. பயப்படாம செய்யணும். சரி, வேலையில் பயப்படாம செய்யணும் செய்ய சொன்னா நீங்க சத்தம் போடாம செய்யறீங்க. சரி, அம்மா பதத்திலே இங்கால வந்துட்டு ஒவ்வொரு உருண்டையா வந்து ரொட்டி வச்சு கொண்டிருக்கிறா. இப்போ அங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 உருண்டை வந்துட்டு. அம்மா அந்த டைமே உடனே போறா கழுவி வைக்கிறாக்காண்டி. அண்ணியாலாம் லேட். இப்போ அண்ணி கடைசியா உங்களோட வயசுல எந்த வயசுல நீங்க மண்புட்டில இருந்து சாப்பிட்டுனீங்க? ஒரு காலம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அதான் அந்த பிடிச்சிருக்கு உங்களுக்கு பார்க்க வேணா? அப்படியா? அது அம்மா நான் இப்போ உங்களை தான் இருந்தோன்னு கேட்டு நான்
அம்மாவுக்கு இப்படி மண்புள்ளி இருந்தேன் வடிவான வீட்டில் இல்லையே இது வடிவா இருக்கு அப்பத்த காலத்துல அப்பத்தாக்கள் இருக்கு அதான் நாங்கள் எங்கன்ற முடலை கேட்ட மாதிரி செஞ்சுருக்கோம் அது வித்தியாசமாக வேற லெவலில் இருக்கேண்ணே கதைக்காத ஆக்கள் இல்லை எங்கண்ணே வீட்டை இப்போ பெருமை தான் என்ன பின்ன அந்த பெருமையா இருக்கு எனக்கு தான் வந்து சேரும் எனக்கு வீடு கட்டினாள் கட்டினது அது யாரா இருக்கட்டும் பெருமைப்படுறது இந்த பானைக்கு பெயிண்ட் அடிக்க விட்டுருந்தா இல்லை இருந்திருக்கு நீ போடி வீட்லையே மண் பானை கலர் பானையா போச்சு மாப்பூசி இருக்கலாம் இப்போ பஞ்சியாக கிடக்கு இதுக்கு வாளிகளுக்கு எல்லாம் போட்டு வைக்கலாம் தான் எடுத்து நீங்கள்லாம் ஓப்பன் கிச்சன் ஆக்கி விட்டீர்கள் ஓப்பன் கிச்சன் எங்க நெஞ்ச அப்படின்னு இந்த வெங்காயம்லாம் எல்லாம் கிடக்குது இப்போ இன்னும் அணிலோ இது ஒன்றும் காணையில பிள்ளை வெளிச்சமா கிடக்குற யாக்கள் இருக்கான்ட்டு போகுது விட்டுட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இப்படி எல்லா ரொட்டியையும் வந்துட்டு ரொட்டி எடுக்கணும் என்ன நல்ல வடிவாக நாங்கள் வந்துட்டு நல்ல நீட்டாக வந்து எல்லாம் ரொட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ சுள்ளகலான் வந்து நம்ம வைக்க போகிறோம் எல்லாத்தையும் ரொட்டி பாருங்க ஒவ்வொரு ரொட்டியாக வைக்கிற நம்ம பேப்பரும் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் ரொட்டி எடுத்து போட்டு பார்ப்போம் ஓகே இப்போ அண்ணியை பாருங்க என்ன வடிவாக வந்துட்டு உறைஞ்சி எடுத்துருக்காண்டு பார்ப்போம் நம்ம கொஞ்சம் கை வாய்க்க வச்சு சரி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையான பொருள்கள் போடுவோம் சரியோ இப்படி சாப்பாடு அம்மா செய்து தந்துருப்பேனே மஞ்சள் தூள் மஞ்சள்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு எனக்கு தூள் போடக்கூடாது தனிச்சத்துலண்டா ஒரு விஷயம் அப்புறம் பிள்ளைகளை குறைக்கும் நல்லா அங்கால பார்த்துட்டு அங்கால வேறுங்கோ எல்லாம் ரொட்டிலாம் தப்பி வச்சு கிடக்க கடைசி வெறும் ரொட்டி செய்ய வேண்டிய கட்டம் பெறும் நல்லா இருக்கு உப்பு ஆழ்ந்த யோசனைகளில் அண்ணி என்ன யோசனை இங்கே வாட்டு முதல் சாப்பாடை செய்கிறத முதல் நல்ல வாசமாக என்னென்ன மாவு மிளகு தூளே இங்கே சுள்ளகெல்லாம் பச்சு கிடக்கு சுள்ளக அப்படி எடுங்க நீங்கள் கை பையில் அப்படி எங்கே வந்து சுளாக எடுத்து பாருங்க சுளாக தெரியாது இங்கே சுள்ளக பாருங்க சுள்ளகம் விழுந்தா தப்பேலாம் அழுத்திட்டேன் நல்லா கிடக்கு என்ன சுள்ளகள் சரி இதுகள் எல்லாத்தையும் இதுகள் நாங்கள் நல்லா கலப்போம் முட்டை நல்லா சாஃப்டாக இருக்குது தெரியுமா அந்த வாய்க்கு பட்டது வாயில பட கரை ஆனால் இது வந்து பேர் இல்லாத சாப்பாடு நீ இது வந்து நாங்க வைப்போம் பேர் உண்டு என்ன பேர் முட்டைக்கோஸ் ரொட்டி என்ன வைப்போம் முட்டைக்கோஸ் ரொட்டியோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா கிள்ளி நாங்கள் இதில் வைப்போம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இல்லை அப்படின்னா பச்சை மிளகா வந்து அடுப்பு மூட்டுறாவ ஒரு அடுப்பு எரியுது ஒன்று பார்ப்போமே எரிக்குமோ பார்ப்போம் இன்றைக்கு கையை பச்சு பண்ணிக்கிறமே கையில் எரிஞ்சு போடும் அது கொஞ்சம் பழக்க தோசை ஓ எரியுதே மடிச்சு ரொட்டி மாதிரி ஆகியாச்சேண்ணே ஆக்கிட்டு இந்த விளிம்பு இருக்குல்ல அதை நாங்கள் இப்படி 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 அமர்த்தி விடுவோம் வடிவாக கிடக்கணே அம்மா ஒட்டுது நல்ல வடிவம் அப்படியெல்லாம் அமர்த்தி இப்படி செய்து வைப்போம் செய்யப்படுறாங்க ஓகே இங்கால அன்னைக்கு ஒரு வேலை கொடுத்து பாருங்க உருட்டுற வேலை என்றது என்ன அடுப்பு மூட்டுற வேலை அன்னி அடுப்பு இப்படியா மூட்டுறீங்க வீட்டில்
ஷாப்பிங் பேக் வச்சு மூட்டக்கூடாதுல்லோ பார்த்தீங்களா அண்ணா உடம்புலேயே பழுதாக்க போறீங்க நீங்கள் அண்ணா இல்ல வீட்டுல நான் தான் போட்டுருந்தேன். இல்லை வருத்தங்கள் வருமா வருத்தம் அப்படியே மூட்டி எரிஞ்ச அப்புறம் தான் வைக்கிறேன். அப்படி அடுப்பெரியுதானே மண்ணெண்ணெய் தானா கூடாது. முக்கியம் கேஸ் சிலிண்டர் தான் கூடாது. சிரிக்கிறீங்களே. தான் தெரியுதே அடுப்பு சிவப்பாக்கடா தெரியுது லைட்டு சட்டி சூடு வரணும் சொல்லிச்சேன். எண்ணெய் விட தெரியுமே இந்தாங்க எண்ணெயே மின்முறை போத்தலுக்கு இதாங்க போட்டு வைக்கணும் மண்பானை எனக்கு மண்பானை விட ஊறிடுமோன்னு பயமாக கிடக்கு. அதன்னா அந்த மற்ற சின்ன சட்டியும் ஒன்று எடுக்கணும் எண்ணெய் பழகாட்டா சரி இல்லை எங்களுக்கு தான் கஷ்டம். எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அந்த உருட்டி எடுத்து போட்டு பார்ப்போமே. எண்ணெயை விடுங்கோ சட்டி தான் நல்ல வடிவாக கிடக்கு. இதண்டதான் எண்ணெய் பிடிக்காது பழக்கப்பட்ட சட்டி ஃபுல்லா விடுறதோ சித்தி அப்படியே விடடா செல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கணும் எல்லாமே நம்ம. எனக்கு நோக்குகளை இருந்து விட ஜீன்ஸு கிழிஞ்ச மேகடை பின் பக்கத்தால் சத்தம் ஒன்று வருது. அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உருட்டி போட்டு சுடையக்க காட்டுறோம். சரியோ கொதிச்சிட்டு நாங்கள் வந்து போடுவோம். நல்லா பொட்டிக்குதே என்ன மொண்டு போடலாங்க ஒன்று ஒன்றா போடணும் இல்லையா வேணும் பிற எடுக்க விட்டுட்டு தான் எடுத்து எண்ணெயில் கச்சி வச்சு எடுக்கப்பா விட்டுட்டு ஒரு சைட்டாக போடலாங்க சரிங்க. ஒரே 2 வேலை குறைஞ்சிடும் கட்டையில். அக்கப்பை இல்லையோ உடனே நான் சட்டி நல்லா கொதிச்சிட்டு தெரியுமே ஹீட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு சுட்டு வைக்கும் சுழாவிலே அடுக்கும். அம்மா சாப்பிடும் விரும்பிய முட்டையெல்லாம் போட்டது தான் நான் தான் சாப்பிட மாட்டேன். ஒன்றும் கலக்கேன்னு சொல்லுங்க. நான் முட்டை சாப்பிட்றதான் இல்லையா எல்லாத்தையும் பாருங்க இரவு வேலையில் இங்கே கிடக்குதுன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் நல்ல வடிவம் வந்துட்டு பொறிஞ்சு நிற்குதுன்னு பொறிஞ்சு வந்து நிற்கிது. எடுக்க போறீங்க நல்ல கணக்கான ஃபுல்லாக கொண்டாங்க அப்படி. ஆனால் பொறிஞ்சானு தெரியலையே. ஆனால் பொறிஞ்சிட்டு தானே பொறிஞ்சானு தெரியல. நல்லா தெருவா கொடுத்தது போடும் மற்றதையும் போடுவோம் தானே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய பொறிச்செடுப்போமே எல்லாத்தையும் பொறிச்செடுத்து பார்ப்போமே நம்ம நல்ல வடிவாக நாங்கள் பொறிச்செடுத்து போட்டு பார்ப்போமே. நல்ல வடிவா பொறிச்செடுத்துட்டு வெட்டி பிரிச்செல்லாம் காட்டுங்க எப்படி டேஸ்ட். அம்மா இந்த மிச்சத்தை வந்துட்டு உருட்டி கொண்டிக்கிறாவ ஒரு கையால் அண்ணா சாப்பாடு கொடுக்கன்னு போயிட்டா. அப்போ அம்மா வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து போட்டு கடைசியில் செஞ்சு போட்டு பார்ப்பேன் அம்மா. வந்துட்டு அம்மா பிளேன் டீமே வந்து ஆத்துறாக்காண்டி பார்த்து நிற்கிறா. அம்மா கையில் வச்சு ஆற்றுங்க மஞ்சள் ஓன பாருங்க. அம்மா அங்கே தள்ளி நிலங்கால ஓன பாருங்க மஞ்சள்னு சொல்லி அம்மா நிற்கிறான். அம்மா மஞ்சள் வந்துட்டு பிளேன் டீ ஆத்துறா. பிளேன் டீ ஆத்துறாவ பாருங்க ஓரளவு பிளேன் டீயும் ஆற்றுங்கம்மா அப்படி
வாவ் வெளுத்தாதம் ரைட் பிளேண்டி நிறைய ஓகே அண்ணி ஓகே இங்கால வந்துட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சுதேன் இந்த தூரத்தில் வச்சுருங்க பாபம் சொன்னா தூரத்தில் பத்திரட்டுமா இங்கே பாருங்க அப்படி பாபம் எப்படி இருக்கேன் அம்மா கொடுங்க அப்படி பிளேன் அம்மாவுக்கு ரெண்டு கையால பிடிச்சி வச்சுக்கணும் நல்லா இருக்கேண்ணே இஞ்சி வாங்க போட்டோ எடுக்கிறது எல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுதேன் இப்போ 3 6 9 10 கிட்ட கிடக்கு பிளேண்டி எடுங்க டேஸ்ட் ஒன்று பண்ணுவோமே சரியா 10 இதோட சேர்த்து 11 தம்பியோ நான் சாப்பிட்டேன் கடைசியில் மொத்தமாக 12 சுட்டவா 1 மீனஸ் சாப்பிட்டேன் அங்கே காட்டக்கூடாது இங்கே தாங்க அம்மா நாங்கள் ஒருக்கா எப்படி கண்டுக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அம்மா வந்திருக்கா இப்படி எடுத்து இங்கே 3 கிலோ குடி ஏனுங்க இல்ல காணும் இல்ல காணும் 2 கிலோ இல்ல பிரச்சனை இல்ல அள்ளி குடுறா அந்த இது இல்ல காணும் 2 கிலோ எடுத்துட்டான் வா வெளி சோப்பு இங்கே அண்ணிடுங்க இங்கே கூட காட்டு இங்கே பாருங்க உள்ளுக்கு எல்லாம் எடுத்து அப்படியே நான் பிரிக்கிறேன் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை ஏனென்றால் இது வந்து அவள் குடிக்குது ஆமா நல்லா இருக்குல்ல எங்கிட்ட சத்தம் கேட்கணும் பின்னாடி பாக்கணும் வழி சொல்லுது அளவா சாப்பிடுது எங்களுக்கு இந்த ரோட்டில எடுத்து சாப்பிடு நண்டு கறி அண்ணி சாப்பிட்டு பாருங்க முட்டை ரோல் நான் சாப்பிட்டேன் இல்ல காணும் நீங்க சாப்பிடுங்க நான் இது சாப்பிடுறேன் டேஸ்ட் சொன்னாதான் பாக்குற நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட எங்க தெரியாது இந்த பாதி பீ வையுங்க வச்சிட்டு சாப்பிடுங்க வையுங்க இது வேண்டாம் இதை வைக்க அது சாப்பிட்டுருவாங்க இங்க பாருங்க முழுசா கிடாக்கு அது நல்லா இருக்கு இதை போய் சாப்பாடு வேற லெவல் நான் சீவின முட்டை தான் காசு தெரியுமா முட்டை சின்ன சின்ன சீவி வேற லெவலாக செஞ்சுக்கா முட்டை மலிவாக இருந்தால் வேண்டியதே செய்யுங்க சுண்ணாத்தாங்க மறக்காம செய்யுங்க 35 ரூபா தான் 31 ரூபா முட்டை இந்த 1 ரூபா வாங்கி இங்க 45 ரூபா 50 ரூபா அஞ்சு பக்கத்தில் உண்மை வேறு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு இப்படி மறக்காம ஃபோன் பண்ணுங்க இடைவில் இப்படி 2 செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காரையும் மிக மாற்றலாம் சாப்பிட்டு அப்போ உண்டு 2 வந்து வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னு மறக்க அக்கௌண்ட்ல சொல்லுங்க இருந்தாலும் சித்தி நையால தான் சாப்பிடுவேன் நானே செஞ்சு சாப்பிட மாட்டேன் அப்படி மறக்க அக்கௌண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய் அம்மா